இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசக சுவாமிகளோட வாழ்க்கை சுருக்கமாக பார்க்கலாம். விரிவாக போனால் அது நிறைய தூரம் போகும். சுருக்கமாக நம்ம ஒரு நிறைய அடியார்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய அடியார்களுக்கு வெகு சிறப்பாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த திருவாசகத்தை தெரியாதவங்க கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு சில பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால் இதை ஒரு சின்ன யார் வேணாலும் இதை கேட்டால் அந்த மாணிக்கவாசக சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். முந்தின பதிவில் திருநாவுக்கரசு சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொன்னேன். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக சொல்லலாம். ஒரு சின்ன கதை வடிவமாக சொன்னால் எல்லோரும் நிறைய பேருக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதுக்காக வேண்டி நான் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி பழக்கப்பட்டவன். அதனால் ஒரு கதை வடிவமாக இதை அந்த வாழ்க்கை வரலாறை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் இப்போ பாண்டிய நாடு எல்லாருக்கும் தெரியும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளாக தமிழகத்தில் இருந்தது. அதில் பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய நாட்டோட தலைநகரமான மதுரை, அதுக்கு பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் வாதவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஆதி சைவ மரபில் பிறந்து வளர்ந்தவர் சம்புபாததாச இருதயர். அவருக்கும் சிவஞானவதி அப்படின்ற அம்மையாரும் ஒரு இல்லறத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தவப்பயனாக ஒரு அருந்தவ புதல்வராக வாதவூரர் அங்கே வந்து தோன்றுறார். திருவாதவூரில் மதுரையிலேருந்து சமீபத்தில். அவர் இதை மாதிரி அற்புதமான குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம். 16 வயசுக்குள்ள சகல கலா வல்லவனாக விளங்குறார். 16 வயசுக்கு இப்போல்லாம் 16 வயசுக்கு உலகம் தெரியாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. வெறும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உலகம், அதுதான் முக்கியம், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு, அதுவும் என்ன அந்த கேம் கூட மனுஷ குழந்தைங்களோட விளையாடுறதில்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்க ஏதோ ஒரு தனி இடம், தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கையில் ஒரு ஃபோனோ, ஒரு ஐபேடு, ஒரு லேப்டாப் ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவம், நிஜம் கிடையாது, அந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு காலத்தை போக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது பள்ளிக்கூடம் போவாங்க, வருவாங்க, கேம் விளையாடுவாங்க. அது அவங்களுடைய உண்மையான அறிவை வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தடுத்துடும். அந்த நேரத்தை, பொன்னான காலத்தை எல்லாம் அந்த கேம் முழுங்கி போகுது. அது மாதிரி பல குழந்தைகள் இது ஒரு நாகரிகமாக பரவி போச்சு. ஏன்னா பெற்றோர் வீட்டில் இருந்து அந்த குழந்தைங்களை கவனிக்க நேரம் இல்லை, 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு இதை ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்றது, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கிறது, அதுக்கப்புறம் கேம் விளையாடுறது. என்னென்னா அவங்களோட பொழுதுபோக்கு அதுதான். வேறு எந்த பசங்களோடையும் சேர்ந்து பழகிற குழந்தைங்க இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அது ஒரு நாகரிகமாக கூட பரவிட்டு வருது. யாரோடையும் சேர விடாமல் தனி குழந்தை ஒரு கேம் விளையாடுறது அப்படின்னு ஒரு நாகரிகமாக இருக்குது. அந்த காலத்தில் இது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு பாருங்கள்.
16 வயசுக்குள்ள சகல நூல்களையும் நற அ- படிக்கிறது 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 அப்படியே இருந்து சகல கலைகளில் வல்லவராக இருக்கார். இவருடைய கல்வி மேம்பாட்டையும் ஆற்றலையும் திறமையையும் மன்னர் கேள்விப்படுறார். எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த ஓரளவுக்கு மேலே மூடி வைக்க முடியாது, அது தானே வெளியில் வரும். அது மாதிரி இவருடைய அந்த பெருமை, அந்த கீர்த்தி மன்னர் வரைக்கும் போகுது. இந்த வயசில் ஒரு பிள்ளை இவ்வளவு ஆற்றலோட கல்வி கற்று மேம்பட்டிருக்காரு, கல்வி ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா அந்த பிள்ளைய வர சொல்லிங்க அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்கிறார். அந்த சமயத்தில் அரசோச்சி இருந்ததே அரிமர்தன பாண்டியன். பாண்டியர்கள் பல பேர் அவங்க கிமுவுக்கு முன்னாடியிலேருந்தே தொடர்ந்து வருது. இப்போ அரிமர்தன பாண்டியன் ஆட்சி காலத்தில் இருக்கார். அந்த மன்னன் கூப்பிட்டு அனுப்பி இவரை, அதாவது டெஸ்ட் இல்லாமல் யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அது மாதிரி அவையோர் ஏதோதோ கேள்வி கேட்குறாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல், இவர் தான் கல்வி ஞானம் அதிகமாக இருக்கே, அதனால் யாருக்கும் இவர் சளைக்காமல் எல்லாருக்கும் எல்லா சந்தேகங்களையும், மன்னருடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார். அப்போ மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா, என்ன ஒரு திறமைசாலி இந்த வயசில், அப்போ இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாகணும், இந்த அறிவுத்திறனை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்து முதலமைச்சராக ஆக்கிக்கிட்டு ரொம்ப சிறப்பு பண்ணுறார். இந்த பிள்ளையோட அறிவாற்றலை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் முதலமைச்சராக ஆக்கிக்கிட்டார். அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இப்போது இந்த 16 வயசாக இருந்தாலும் இந்த பிள்ளை மன்னருக்கு தேவையான அளவுக்கு, நாட்டுக்கு தேவையான அளவுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ, எப்படியெல்லாம் திருத்தங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கு, ஒரு மன்னனுடைய ஆட்சிக்கு, அவருடைய நிர்வாகத்துக்கு உறுதுணையாக இருந்து நாட்டை ரொம்ப வளப்படுத்திகிட்டு இருக்கார். இப்போ நல்லவங்க ஆட்சிக்கு வந்தால் சொல்லவா வேணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. மன்னரும் நல்லவர், இப்போ கிடைச்சிருக்கிற அமைச்சரும் நல்லவர். அதனால் நாடு ரொம்ப வளமாகவும் நலமாகவும் இருந்துகிட்ருக்கு. இப்படியே இருக்கிறப்போ இந்த பிள்ளைக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு உத்தியோகம் பார்க்குற குழந்தைக்கு வேறு எந்த வித கஷ்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொன் பொருள் எல்லாம் நிறைய கிடைக்கும், அவங்க குடும்பத்தார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த குழந்தை இப்படி ஒரு இந்த சின்ன வயசில் இந்த பதவியில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் பூரிச்சு போயிருப்பாங்க எல்லாரும். அந்த ஊரார் முதல் கொண்டு உற்றார் உறவினர் பெற்றோர் எல்லாரும் மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அப்படியே காலங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த திருவாத ஊரருக்கு மட்டும் சிந்தையில் சிவன் உட்கார்ந்துருக்கார். என்னடா வாழ்க்கை, படித்தோம், நம்ம இவ்வளோ படித்தோம், என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இறைவனை உணர்றதுக்கும் இறைவனுடைய அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, என்ன வாழ்க்கை இதெல்லாம், இந்த அந்த இவ்வளோ பெரிய உத்தியோகம் கிடச்சி என்ன உத்தியோகம், என்ன சம்பளம், என்ன வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இறை நாட்டம் இருந்துகிட்டே இருக்குது, துறவு மனம் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் விருப்பம் இருக்குது. அப்படி இருந்துகிட்ருக்கார். ஒரு சமயம் அரச சபையில் எல்லாரும் இருக்கிறப்போ ஒற்றர்கள் சில பேர் வந்து சொல்கிறாங்க, சோழ நாட்டு கடற்கரையில் அருமையான குதிரைகள்லாம், அரபு நாட்டு குதிரைகள்லாம் இங்கே வந்து கப்பலில் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர், ஒரு மன்னராக என்ன செய்யணும், தன்னுடைய அவருக்கு 4 வகை படைகள் இருக்கும் இல்லையா, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை,
அப்படின்னு நாளும் இருக்கும். அந்த நாளையும் வலுப்படுத்தி வச்சுக்க வேண்டியது ஒரு மன்னரோட கடமை. அதனால இப்போ குதிரைகள் வந்திருக்கு. ஏற்கனவே அடிக்கடி மன்னர்கள்னா போருக்கு போவாங்க. அப்போ போர் செய்யற போது பல குதிரைகளுக்கு அ உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருக்கலாம், ஊனமா இருக்கலாம், முதுமை காரணம் இருக்கலாம். குதிரைகளுக்கும் வயசாகுது இல்லையா? அப்போ அதுங்க முதுமை காரணமாக இருக்கலாம். சிலது குட்டியா இருக்கலாம். இப்போ போர் படைக்கு தேவையான அந்த சரியான வயதுள்ள குதிரைகள், இன்னும் தெம்பா திடமா உள்ள குதிரைகள் புதுசா வாங்கலாம். அப்படின்ற எண்ணம் தன்னுடைய குதிரைப்படைய வலுப்படுத்திக்கணும். அப்படின்ற எண்ணம் மன்னருக்கு இருக்கு. அது ஒரு மன்னரோட கடமை. அது மாதிரி நினைக்கிறார். இந்த விஷயத்துல இந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாத ஊரருக்கு எக்கச்சக்கமான அறிவாற்றல் இருக்கு. அதாவது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. அதில் குதிரைகளுக்கு உண்டான சாமுத்திரிகா லட்சணம் அது இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் வாத ஊரருக்கு. அதனால மன்னர் என்ன சொல்றாரு, அப்பா இந்த போர்ப்படையை நம்முடைய போர்ப்படையை செப்பம் பண்ணுறதுக்கு நீ நிறைய குதிரைகள் வாங்கணும், புது குதிரைகள். அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு தேவையான அளவுக்கு பொன் பொருள் எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு போய் வா குதிரைகள் வாங்கிட்டு வா. சோழ நாட்டு கடற்கரையில் வந்திருக்கிற அரபு நாட்டு குதிரைகளில் நல்ல குதிரைகளாக, ஏன்னா ஒரு சில குதிரைகள் வரும்பொழுது அது வெற்றிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும். அந்த லட்சணத்தோடு வாங்கினா அந்த போர் தந்திரம் லட்சணங்கள், குதிரையோட லட்சணம், குதிரையோட போர் திறமை எல்லாமே இவருக்கு தெரியும். அதனால் இவர் தான் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி, அதுவும் அமைச்சர், நம்பிக்கையானவர், நல்லவர். அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, எவ்வளவு பொன் பொருள் தேவைப்படுதோ எடுத்துக்கோ, போய் குதிரைகளை வாங்கிட்டு வா அப்படின்னு ஒப்படைக்கிறார். இது வரைக்கும் இவர் பதவிக்கு வந்ததுலேருந்து நல்லாட்சி நடக்குது. இப்போ இவர் பொன் பொருளை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டார். போய்கிட்டே இருக்கிறார். சோழ நாட்டு கடற்கரையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறார். அரசருடைய கட்டளை இவர் சிறமேற்கொண்டு, மன்னர் படி செய்கிறது மக்களோட கடமை, இவர் அமைச்சர், புறப்பட்டார். போயிட்டே இருக்கிறார். படைகளுடைய புடை சூழ போயிட்டே இருக்கிறார். இப்போ அந்த காலத்தில் இப்போ மாதிரி வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள் கிடையாது. மன்னர்கள், அரச குடும்பத்தினர் தேரில் போவாங்க. போர் வீரர்கள் இது மாதிரி குதிரையில் போவாங்க. பொதுமக்கள் பார்த்தா நடந்து போவாங்க. பெண்கள் பார்த்தா பல்லக்கில் போவாங்க. இதுதான் அந்த காலத்து வாகன வசதி. தேர், பல்லக்கு, அது பெரிய, அதாவது அரச குடும்பத்தினருக்கு, போர் வீரர்களுக்கு குதிரைகள். இப்படி இருக்கிற காலத்தில் இப்போ இவ்வளவு பேரும் புறப்பட்டுருக்காங்க. அப்படியே புறப்பட்ட உடனே அங்கே போய் சில மணி நேரங்களில் நிற்க முடியாது. இந்த தூரத்தை கடந்து போயாகணும். குதிரையில் போனாலும் அந்த குதிரைக்கும் களைப்பாக இருக்கும். அப்போது இவங்க தங்கி தங்கி போக வேண்டிய காலம். போயிட்டே இருக்காங்க. உணவுக்கு தயார் பண்ணணும், எடுத்துக்கணும், இரவு தங்கிடணும், அடுத்த நாள் புறப்படணும். இதுதான் பயணம், அந்த காலத்து பயணம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய காலம் தேவைப்படும். அது மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேரோட சூழ தான் போகிறாங்க. இவர் நிறைய பொன் பொருள் எடுத்துகிட்டு போகிறார், பாதுகாப்புக்கு பாதுகாப்பு. இவர் போகிறவர் அமைச்சர். அப்போது நிறைய பேர் இந்த கிழக்கு கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வழியில் பயணம் ஆரம்பிச்சது, வழியில் திருப்பெருந்துறை. அந்த ஊருக்கு வந்த உடனே அங்கே ஒரு அருமையான பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையில் சிவ ஆகமங்கள்லாம் ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அப்போது வாத ஊரர் என்ன பண்ணார், அங்கே போய் பார்க்குறாரு. இப்போது வாத ஊரருக்கு பிடிச்ச காதுக்கு செவிக்கு தேன் பாஞ்ச மாதிரி அங்கே சத்தம் கேட்குது. அந்த ஒலியை கேட்ட உடனே, சிவாகம ஒலியை கேட்ட உடனே
வாத ஊரர் அங்கே போகிறார். அங்கே இவருடைய கண்ணுக்கு என்ன தெரியுது? குருந்த மரம் இருக்குது. அந்த குருந்த மர நிழலில் அருமையான, அப்படியே ஒரு பார்வையில் சுண்டி இழுக்கக்கூடிய, மனசை கவர்ந்து இழுக்கக்கூடிய உருவத்தோட ஒரு ஞான குரு உட்கார்ந்துருக்கார். அந்த குருவோட எதிரில் குரு மேடையில் உட்காந்துருக்காரு, குருந்த மரத்தடியில். அடியார் குழாம் புடைசூழ உட்காந்துருக்காங்க அவருக்கு எதிரில். இவர் உபதேசம் பண்ணிகிட்ருக்கார். அந்த காட்சியை இவர் பார்க்குறார். அப்படியே அந்த காட்சி இவர் கண்ணுக்கு தெரிகிறப்போ இவருக்கு அப்படியே மெய்யெல்லாம் சிலிர்த்து போகுது, கண்ணில் கண்ணீர் வருது. அப்படியே போய் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி, ஐயா, தேவரீர் அடியேனை இனி பிறவாத வண்ணம் காத்து ஆட்கொள்ளணும், அருள் புரியணும் அப்படின்னு வேண்டார். இப்போ ஃபஸ்ட்டு சிவ தரிசனம் கிடைச்சி போச்சு, வேண்டார். அப்போது இவருடைய அந்த பக்குவ நிலை இறைவனுக்கு தெரியும். அதுதான் ஆட்கொள்ளணும்னு திருவுளம் பண்ணிட்டாரே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய அருள் கண்ணால், திருக்கண்ணால் பார்க்குறார். பார்த்து சொல்கிறாரு, அஞ்சாதே, நின்னை ஆட்கொள்வோம் அப்படின்னு திருவாய் மலர்ந்தார் சொல்கிறார். சொல்லிட்டு ஞானோபதேசம் பண்ணுறார். இந்த திரு ஐந்தெழுத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, முத்தி பேர் அளிக்க வல்ல திரு ஐந்தெழுத்தை செவி வழியாக சிந்தையுள் புகுமாறு உபதேசித்து அருளினார். நிறைய விஷயம் நம்ம காதில் விழும். காதில் விழறது வேற, அது அத்தனையும் உள்ள போகாது. சிந்தையுள் புகுந்த விஷயம் வெளியில் வராது. அதுபோல் இந்த அஞ்செழுத்தை எப்படி இறைவன் உபதேசித்தார், அதில் அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய உபதேசம் சிந்தையுள் புகுந்தது. சிந்தையுள் புகுந்தா அது மறக்கவே மறக்காது, மாறவே மாறாது, கவனம் எங்கேயும் போகாது, அது உள்ளே போயிட்டுது. அதனால் இறைவன் எப்படி உபதேசம் பண்ணுறாரு? செவி வழியாக சிந்தையுள் புகுமாறு திரு ஐந்தெழுத்தை உபதேசித்து அருளினார். வாத ஊரருடைய அக இருள் நீங்கியது. நேர பரம்பொருளே ஒரு திரு ஐந்தெழுத்தை உபதேசிக்கிறதுனா சின்ன விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இவருக்கு அக இருள் இருக்குமா? பார்த்த உடனேயே இருள் விலகிடும். இறைவனே ஐந்தெழுத்தை உபதேசித்த பிறகு அப்புறம் என்ன வேணும்? அவருடைய அக இருள் நீங்கி போச்சு. அக இருள் நீங்கினோடனே அழகாக அந்த ஒரு மாதிரி அந்த சிவன் சிந்தையில் உட்கார்ந்ததுனால அந்த சிவானந்த வெள்ளத்தில் தெளிச்சு நிஷ்டை போச்சு. யாருக்குமே அனுபூதி நிலை வரும் பொழுது பேச்சு இருக்காது. சும்மா பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் விஷயம் இருக்காது. அதுபோல் இவருக்கு அந்த ஆனந்த பரவசத்தில் நிஷ்டை கூடி போச்சு. நிஷ்டையில் உட்காந்துட்டார், தன்னை மறந்து உட்காந்துருக்காரு. நிஷ்டை கொஞ்ச நேரம் கழித்து நிஷ்டை கலையுது. அங்கே உட்கார்ந்துருந்தாரே, குருந்த மரம் இருந்ததே, சிவபெருமான் உட்கார்ந்துருந்தாதே, ரொம்ப கண்ணை கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றத்தோட ஞான குருவாக உட்கார்ந்துருந்தாரே. அங்கே அடியார் குழாம்லாம் இருந்தாங்களே, இப்போ கண்ணை திறந்து பார்க்குறார், ஒருத்தரையுமே காணோம். அந்த சூழ்நிலையே அங்கே இல்லை. இவர் பார்த்ததே இப்போ அங்கே சுத்தமாக இல்லை, காட்சி மாறி போச்சு. அப்படியே இவருக்கு ரொம்ப திகைப்பாக இருக்குது, வருத்தப்படுறாரு. அந்த நிலையில் பிரிவாற்றாமை போச்சு. அந்த காட்சி மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும், அந்த ஐந்தெழுத்தோட ஒலியை கேட்கணும், சிவாகம ஒலியை கேட்கணும் அப்படின்ற எண்ணம் போச்சு. பிரிவாற்றாமை போச்சு. இறைவனை பிரிஞ்சது இவருக்கு தாங்கிக்க முடியல, வருத்தப்படுறார், கண்ணீர் வடிக்கிறாரு. இப்போ இவருக்கு ஐந்தெழுத்தை உபதேசம் பண்ணியாச்சு. இவர் ஏற்கனவே மிகப்பெரிய அறிவாளி.
இப்போ ஞான அறிவும் வந்து போச்சு. இப்போ அவர் பாடுறது கேட்கணுமா? பாமாலை பாடி உருகிறாரு, தன்னை மறந்து போகிறார். இப்போ வர்ற பாடல்கள் அருள் நிறைந்த பாடல்கள். தலைவன் தாளையே தலைப்பட்டு கோயில் திருப்பணிகள்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து அவருக்கு மன்னர், அவருடைய கட்டளை, பொன் பொருள், போய் குதிரை வாங்கணும், எல்லாம் மறந்து போச்சு. இப்போ இவருக்கு இந்த திருக்காட்சி தான் இங்கே நிற்கிது. ஐந்தெழுத்து உபதேசம்தான் நெஞ்சு நிறைஞ்சி இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, இறைவனுக்கு ஒரு கோயில் எழுப்புவோம் அப்படின்னு நினச்சிக்கிறார். இவருக்கு கோவில் எழுப்பணும்னா இவருடைய சொந்த செலவில் தானே பண்ணணும். இவர் வந்தது மன்னருக்காக, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு செலவு. அங்கேருந்து பொன் பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதையும் மறந்தார். தன்னையே மறக்கிறார். வெறும் சிவ சிந்தனையோட திருப்பணிகள் செய்ய தொடங்கிட்டார். அடுத்தவங்க பொருளை அராஜகமாக எடுத்துக்கல, தன்னிலை மறந்து அந்த இறைவனுடைய திருவருள் காரணமாக அவர் ஆட்கொண்டுட்டார். என்னென்ன பண்ணணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்காருல, அவர் இழுக்கிறார், இவர் போயிட்டுருக்கார். அவர் திருப்பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அடியார்களை உபசரிக்கிறாரு. திருப்பெருந்துறையிலேயே தங்கிட்டார். பல பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறார். இறைவன் நினச்சி நினச்சி எல்லாம் விலை மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பொன் பொன் பொருளை விட, மிக உயர்ந்த பொன் பொருளை விட இவருடைய சொற்கள் அவ்வளவு பொருள் பொதிந்ததாக இருக்கு. அதாவது மதிப்பு நிறைஞ்ச ஒரு பொருளை விட இவருடைய சொற்கள் பொருள் நிறைஞ்ச சொற்களாக இருக்கு. அப்போ இறைவனே இவருக்கு என்ன சொல்றாரு, இவருடைய வாசகம் மாணிக்க வாசகம் அப்படின்றதுனால மாணிக்க வாசகர். அங்கே இவருக்கு மன்னர் கொடுத்த பட்டம் வேற, இப்போ இவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்ற பட்டம் வந்துடுச்சு. வாத ஊரர் போய் அங்கே மன்னர் கொடுத்த அந்த பட்டமும் போய் இப்போ மாணிக்க வாசகர் அப்படின்ற பட்டம் வந்தாச்சு. திருப்பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவருடைய மனசு மாறி வந்த காரியத்தை மறந்துட்டாரு, சிவத்தொண்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் மன்னருக்கு போகுமா போகாத? இவர் புடைசூழ தானே வந்தார், பொன் பொருளை எடுத்துகிட்டு தானே வந்தார். குறிப்பிட்ட தேதியில் அவர் அங்கே போயிருக்கணும், கிழக்கு கடற்கரைக்கு போயிருக்கணும், போகலை. அரபு நாட்டு குதிரைகளை வாங்கலை, இவர் கண்ணாலே பார்க்கல, அந்த விஷயமே ஞாபகம் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கார். இதெல்லாம் மன்னருக்கு தெரியுமா, தெரியாமல் போயிடுமா? அப்போது ஒற்றர்கள் போய் சொல்கிறாங்க, என்ன இவர் குதிரை வாங்க போனார், குதிரை வாங்காமல் இவர் பாட்டுக்கு கோவில் திருப்பணியை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு, இதெல்லாம் நம்முடைய அரசாங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர் கோவில் கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு மன்னருக்கு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு மன்னருக்கு இவ்வளோ நல்லவர் அமைச்சரை நம்பாமல் இருக்கவும் முடியல. ஒற்றர்கள் சொன்ன செய்தி சரியா தவறான்னு மன்னருக்கே குழப்பமாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மதுரைக்கு உடனே வான்னு சொல்லி ஓலை அனுப்புகிறார். குதிரை இன்னும் வரலன்னு அவருக்கும் தெரியுது. ஆனால் அவர் மேலே அவ்வளவு மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக சந்தேகப்படுறதுக்கும் மனசு வரல. அதனால் மதுரைக்கு உடனே புறப்பட்டு வர சொல்லி ஓலை அனுப்பிட்டார். இந்த ஓலையை பார்த்த பிறகு தான் இவருக்கு மற்றதெல்லாம் ஞாபகமே வருது. நம்ம அந்த மதுரையிலேருந்து வர்றோம், நம்ம வந்தது குதிரை வாங்கிறதுக்கு, நம்ம அந்த பொருளை எடுத்து தான் இங்கே செலவு பண்ணிகிட்ருக்கோன்ற சிந்தனையே அது வரைக்கும் அவர் தன்னை மறந்து பண்ணிகிட்ருக்கார், வெறும் சிவ சிந்தனையோடு பண்ணிகிட்ருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஓலை வந்தாச்சா மன்னர்கிட்ட இருந்து, இவர் எதுனாலும் இனிமேல் அங்கே இறைவன்ட்ட தானே போய் ஒப்படைக்கணும். அங்கே போய் சொல்கிறார், பெருமானே கொண்டு வந்த பொருள்லாம் சிவ புண்ணியத்தின் பொருட்டு செலவு செய்துட்டனே, குதிரை வாங்கலையே, நான் என்ன செய்வேன் இப்போது
மன்னர் வர சொல்லிட்டாரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறார். ஓ, அதாவது விண்ணப்பிக்கிறார், நான் இப்போ என்ன செய்யணும்னு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அஞ்சற்க, நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று போய் சொல்லுகன்னு சொல்லிட்டார். இவரை இப்போதான் இவருக்கு அந்த நம்ம இங்கே இருந்தோம், இங்கே வந்தோன்ற சிந்தனையோட என்ன பண்ணுறதுன்னு தவிப்பு வந்து இறைவன்கிட்ட கேட்குறாரு. இறைவன் பதில் சொல்கிறார், நீ ஒன்றும் பயப்படாத, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரையெல்லாம் வரும், ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரைகள்லாம் வந்துடும் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார், சரி மன்னர் கூப்பிட்ருக்காரு, கட்டளை இட்டிருக்காரு, ஓலை அனுப்பியிருக்காரு, போய்த்தானே ஆகணும், அதனால் மதுரைக்கு போகிறார். போய் அவர் சொன்ன பதிலை இங்கே சொல்லிட்டார். இது இவருடைய சுய பதில் கிடையாது. ஆவணி மூல நாளில் குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அரசன் என்ன பண்ணான், சரி ஆவணி மூல நாளை எதிர்நோக்கி பார்த்துட்ருக்கான் மன்னன். அப்போது வாத ஊரர் கொண்டு போன பொருளை எல்லாம் ஆலய பணியில் செலவழிச்சிட்டார் அப்படின்ற செய்தியை பாண்டியன் ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சு அந்த பொருளை பெறதுக்காக வாத ஊரரை சிறையில் அடைக்கிறான். அரசாங்க பணத்தை அரசனுடைய அனுமதி இல்லாமல் இவர் கோவிலில் செலவு பண்ணியிருக்கார் அப்படின்றது மன்னருக்கு தெரியுது. இவர் வாயால் ஆவணி மூலத்தில் குதிரை வரும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே செலவு பண்ணிட்டாரு, கோவில் பணியில் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. ஒற்றர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்கள்ல, இவர் வந்து விசாரிப்பார்ல ஒரு மன்னர், அவங்க சொல்கிறப்போ சரி நான் கொடுத்த பொருள் ஒன்று குதிரை வரணும், இல்லையா எடுத்துகிட்டு போன பொன் பொருளை கொடு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்த பொருளை திரும்ப வாங்கிறதுக்காக சிறையில் அடைச்சிட்டார். அதாவது இவர் உண்மையை சொல்லலைன்ற சந்தேகம், ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரும் அப்படின்ற நம்பிக்கை மன்னருக்கு தளர்ந்து போகுது. அதனால் என்ன பண்ணுறாரு, என்னவோ ஆவணி மூலத்தன்னைக்கு வரும்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் பொருளும் வாங்குற வரைக்கும் ஆளை வெளியில் விடாத, போடு ஜெயிலில் அப்படின்னு சிறையில் அடைச்சிட்டார். இந்த அடியார்களுடைய துன்பத்தை சிவபெருமானால் தாங்க முடியாது. அவருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட பேசாமல் இருப்பார், பொறுத்துக்குவார். அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா அவரால் தாங்க முடியாது. சரி தாங்க முடியாதுல்ல, உண்மையான குதிரைகளை அனுப்பலாம்ல. இங்கே என்னென்ன வேடிக்கை காமிக்கிறார் பாருங்கள். மாணிக்க வாசகருக்காக அவருடைய பெருமை, அவருடைய கீர்த்தி, அவருடைய பக்தி வெளியில் தெரியணும். அதுக்காக சிவபெருமான் என்ன பாடுபடுறார் பாருங்க. நரியெல்லாம் பரியாக்குனார். நரியை யாராலையும் வளைக்க முடியாது, யாராலையும் தன் பேச்சை கேட்க வைக்கிறது முடியாது. இப்போ சிங்கம் யானையை கூட மனிதர்கள் கட்டுப்படுத்தி சர்க்கஸில் வைக்கிறாங்க, கூண்டில் வைக்கிறாங்க, பழக்கிறாங்க, அது பழகும். ஆனால் நரியை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட நரிகளை, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நரியை, தந்திரங்கள் மிகுந்த நரியை பரிகளாக்கி கொண்டு வர்றார். அந்த குதிரைகளை ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, அந்த ஆள் எங்கேருந்து வர்றாங்கன்னு பாருங்கள். தேவர்களை எல்லாம் கூப்பிட்றாரு, வா குதிரைக்காரனா வா. அவங்க தேவலோகத்தில் இருக்கிறாங்க, சொகுசா சுந்தரமாக. எல்லாரையும் குதிரைக்காரனாக்கி குதிரைகளை எல்லாம் ஓட்டிகிட்டு வாங்க, குதிரை பாகனா ஆக்கிட்டார். அவங்கள மட்டும் இல்லை, இறைவனே குதிரைக்காரனாகி ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு ஓட்டி வர்றார். இது எங்கே நடக்கும்? இந்த மண்ணை தவிர, வாத ஊரரை தவிர வேற எங்கே நடக்கும்? பாண்டியன் கிட்ட வந்து அதையெல்லாம் ஒப்படைக்கிறார். அந்த ஒப்படைக்கிற போது அவர் என்னென்ன பண்ணார் தெரியுமா? ஒரு குதிரை வீரன், அதாவது இது வரைக்கும் எந்த குதிரை வீரனும் செய்யாத சாகசங்களை
அந்த குதிரையை வச்சுக்கிட்டு இந்த குதிரை வீரனாக இருக்கிற பரமசிவன் நடத்தி காட்டுறார். எப்படி அந்த போரில் அந்த குதிரை எப்படியெல்லாம் போர் செய்யும், எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, எந்த அளவுக்கு வேகமானது அப்படின்றத அந்த குதிரையில் உட்காந்துட்டு அவ்வளோ வேலை செய்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் அந்த இடத்த படிக்கிறப்போ நமக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அப்படி ஒரு குதிரைக்காரனாக இறைவன் ஒரு குதிரையை என்னென்ன செய்யணும்னு அவர் திட்டம் போட்டாரோ அத்தனை வித்தையும் அந்த குதிரையை வச்சு செய்து காமிக்கிறார். மன்னர் இதுவரைக்கும் அப்படி மன்னர் மட்டும் இல்லை, எந்த போர் வீரர்களும் அந்த குதிரையை கொண்டு இவ்வளவு வேலை செய்ததே இல்லை. அவ்வளவு வேலைகளை அந்த குதிரையை செய்ய வைக்கிறார் சிவபெருமான். அதாவது அந்த குதிரைக்காரன், குதிரைப்படை தலைவன். எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறாங்க. ஆஹா, இப்படி ஒரு குதிரை செய்து நாங்கள் பார்த்ததே இல்லை, அருமையாக பழக்கி வச்சுருக்காங்க. இவர் வந்தது நிறைய பரியாக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் வாயை புலந்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஆஹா, இப்போ அது ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்க, டூ வீலர் ஓட்டுறாங்க அப்படின்னா வாலிப வயசு பசங்க ஒத்த 2 சக்கரம் இருக்கும், ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு ஒரு சக்கரத்தில் ஓட்டி காமிப்பாங்க, கையை பிடிக்காமல் ஓட்டி காமிப்பாங்க, அப்புறம் இப்படி திரும்பி உட்காந்து ஓட்டி காமிப்பாங்க, அப்படி திரும்பி உட்காந்து ஓட்டி காமிப்பாங்க, அதுலேயே நின்றுட்டு ஓட்டி காமிப்பாங்க. அது ஒரு சாமர்த்தியம், அது ஒரு ஆற்றல், திறமை அப்படின்னு காமிப்பாங்க. அது குறிப்பிட்ட சில வயசில் அது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த குதிரைகளை வச்சு அவ்வளவு வேலை செய்கிறார். அதாவது விசித்திரமான குதிரையை, அதாவது குதிரையை விசித்திரமாக வேலை வாங்கிறது அவ்வளவு பண்ணுறார். அதையெல்லாம் பார்த்து மக்கள் வாயடைச்சு நிற்கிறாங்க. மன்னவன் வாத ஊரரை விடுவிச்சிட்டான். குதிரையெல்லாம் வந்தாச்சுப்பா, நம்ம இப்போ இவரை ஏதோ ஒற்றர்கள்லாம் சொன்னாங்க, பொருள்லாம் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் இவரை சிறையில் அடைச்சிட்டோம், அது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ வாத ஊரரே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏன்னா குதிரைகள்லாம் அவ்வளவு அற்புதமான, அவ்வளவு லட்சணமான வாலிப குதிரைகள், போருக்கு தேவையான அளவுக்கு வீரம் செறிந்த வாலிபமான மிடுக்கான குதிரைகள். அது மன்னனுக்கு தாழ முடியாத சந்தோஷம். இவ்வளவு அற்புதமான குதிரைகள் வாங்கின வாத ஊரரை பற்றி நாம் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு சாரி சொல்லி வெளியில் விட்டாச்சு, ஜெயிலிருந்து வெளியில் விட்டாச்சு. இப்போ இவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்தவுடனே எங்கே போவார், வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோடனே இவருடைய மனசில் என்ன இருக்கும், மன்னனுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும், ஊராருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும், இவருக்கு நல்லா தெரியும் நாம் இந்த குதிரையை வாங்கலை, இந்த குதிரைக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, நல்லா தெரியும். நம்மகிட்ட பொன் பொருள் இல்லை, நல்லா தெரியும். கோவிலில் நம்ம செலவழிக்கிட்டோம், நல்லா தெரியும். ஆனால் இப்போது நடந்து இருக்கு. அப்போ வந்திருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியும்ல. இறைவா, எனக்காக நீ ஒரு குதிரைக்காரனா வந்தியே, இப்படி இவருக்கு இவர் தான் அக இருள் போயிடுதில்ல அந்த ஐந்தெழுத்து உபதேசம் பண்ண உடனே. அப்போது வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியும், தேவர்கள் தான் குதிரைக்காரர்களாக வந்திருக்காங்கன்றது இவருக்கு புரியுது இல்லையா. இறைவனோட தேவர்கள் வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை புரியுது. இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு புரியுது. இப்போ அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. இறைவா, நீ எனக்காக இப்படி குதிரைக்காரனா வந்தியே, இத்தனை வேலை செய்து காமிச்சி அந்த குதிரை மேலே உட்காந்து அப்படின்னு சொல்லி, அந்த குதிரைக்காரனாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அங்க லட்சணம் அத்தனை பேரையும் சுண்டி இழுக்கக்கூடிய அந்த மிடுக்கு, அந்த அழகு, அந்த கனிவு, அந்த அருள் பார்வை, அது எல்லாருக்கும் அப்படி இருந்தது. இவருக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. அதை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டார். வீட்டுக்குள்ளே மற்றதையெல்லாம் விட்டார், அந்த சிவ சிந்தனையோட உட்கார்ந்துருக்கார். இப்போ குதிரைகள்லாம் அவங்கவுங்க கொண்டு போனாங்க. குதிரை வீரர்கள்
கொண்டு போய் குதிரை லாயத்தில் கட்டிட்டாங்க. இப்போ குதிரைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லையா? இப்போ நள்ளிரவாச்சு. குதிரைகள்லாம் என்ன பண்ணுச்சு, அதோட பழைய வடிவம் நரிகளாயிடுது. நரி என்ன செய்யும், அது காட்டில் ஓலமிட்டுக்கிட்டு இருக்கும், ஊளையிடும். அந்த ஊளையிடுற ஒலியை ஒரு அரண்மனையில் நாட்டில் இந்த அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட நரிகள், அத்தனை நரிகளும் ஊளையிட்டால் எப்படி இருக்கும் ஊர் அரண்மனை? ஒரே கலாட்டா. நரிகள்லாம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல தங்காது, அது தன் இடத்துக்கு போயே ஆகணும். அப்போ அந்த கட்டி போட்டிருக்கிற குதிரை லாயத்தில் இருந்த அத்தனை நரிகளும் உருவத்தால் சின்னதாகிடுதா, அங்க லட்சணம் மாறி போச்சா. நரியோட உருவம் வேற, பரியோட உருவம் வேற. அப்போ அதுங்களை கட்டிலேருந்து வெளியில் வந்துடுதா, அதை யாரும் அவுத்து விடணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வந்துடுதா, சும்மா இருக்காதா, காட்டை நோக்கி போகுதா, அதுக்கு வழி வேணும், வெளியில் போகிறதுக்கு வழி வேணும், எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்குது. ஏற்கனவே பழைய குதிரை, வாலிப குதிரை, குட்டி குதிரை, வயதான குதிரை, ஊனமான குதிரைன்னு ஏற்கனவே குதிரைப்படையை சார்ந்த குதிரைகள் அங்கே இருக்குது, குதிரை லாயத்தில் இருக்குது. அத்தனை குதிரைங்களையும் இந்த நரிகள்லாம் போய் கடிக்குது. போகிறது சும்மாவாவது போகணும்ல, போட்டு எல்லா குதிரைகளையும் கடிச்சு பாழாக்குது. ஒரே சத்தம், ஊளையிடுற ஒலி, காதை கிழிச்சிட்டு சத்தம் வருது. எல்லாரும் முழிச்சுக்கிறாங்க. இது என்ன, இது எங்கே இருந்து வருது? காட்டில் எல்லாம் நரியோட சத்தம் கேட்கும், இங்கே என்ன அரண்மனையில் என்ன சத்தம்? எல்லாரும் ஓடுவாங்களா, பார்ப்பாங்களா, போய் பார்க்குறாங்க. அந்த குதிரை லாயத்தில் கட்டிய புது குதிரைகள் ஒன்று கூட இல்லை. அரண்மனை முழுசும் ஒரே கலாட்டா, நரிகள் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கு. இப்போ மன்னருக்கு எவ்வளவு கோபம் வரும். ஒரு கோவில் திருப்பணியில் எடுத்துகிட்டு போன பொன் பொருளை செலவு பண்ணிட்டாரு. அது அரசாங்க பணத்தை எடுத்து செலவு பண்ண ஒரு குற்றம். வந்து ஆவணி மூலத்தில் குதிரை வரும்னு பொய் சொன்னார், பொய் சொன்ன குற்றம். இப்போது சிவபெருமான் குதிரையெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ ஊருக்கெல்லாம் வித்தை காமிச்சிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த குதிரைகள்லாம் நரியாச்சு, ஏமாற்றிய குற்றம். இப்போ மன்னருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த வாத ஊரர் ஏன் இப்படி பண்ணுறாரு? கோபம் வருமா வராதா? இப்பேற்பட்ட தப்பு செய்கிறவரை தண்டிக்கணும்னு கோபம் வருமா வராதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போய் வாத ஊரரை இழுத்துட்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அடைச்சதோடு மட்டும் இல்லை, மன்னர் என்ன உத்தரவு கொடுத்துட்டாரு, இந்த பணத்தை இங்கே அரசு கஜானாவிலேருந்து எடுத்துகிட்டு போனார்ல, அந்த பணத்தை திரும்ப வாங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்க, ஆனால் பணத்தை வசூல் பண்ணுங்க அப்படின்னு அந்த அடியாட்களுக்கு வேலை இட்டுடுறார், உத்தரவு கொடுத்துடுறார் மன்னர். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வைகையில் போய் ஆற்று மணல், மதிய நேரத்தில் மணல் எப்படி சுடும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? மணல் அந்த வெயில் பட்ட உடனே நல்லா சூடாயிடும். அந்த மணலில் போய் நிறுத்தி துன்புறுத்துறாங்க. மறுபடியும் இவருக்கு வேற யார் கதி, பெருமானை நினச்சி அவர் பாட்டுக்கு இறைவா இறைவா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் என்ன நடக்குது, அடுத்த விசிட் அடிக்கிறார் சிவபெருமான். அவருக்கு இப்போது அடியார்கள் துன்பப்பட்டால் தாங்காது. இப்போ மாணிக்கவாசக பெருமான் அந்த பாதம் எவ்வளவு சுடும், அவருடைய குழந்தை இல்லையா, அவர் குழந்தையாக ஏற்றுக்கிறாரு அடியார்களை. அப்போ இவர் தான் அப்பா, இவர் தான் அம்மா, இவர் தான் குரு, இவர் தான் தெய்வம்னு எல்லா மெய்யடியார்களும் நம்பிடுறாங்க. அப்போது குழந்தைக்கு கால் சுட்ட